வேதத்துல நிறைய காரியங்கள் மிருகங்களுக்கு தேவன் நம்ம ஒப்பிட்டு பேசுகிறார். சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்கிறார். ஏன் இதெல்லாம் சொல் பிக்சர். வேதம் முழுக்க என்னங்க பிக்சர் லாங்குவேஜுங்க. சிங்கங்கிறது எதை கண்டாலும் பயப்படாது. சிங்கம் 10 மிருகங்கள் இருக்கட்டும், அது பார்த்த உடனே ஒரு துளி பயம் ஏறாது. ஒரு விசுவாசி என்பவன் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான்னா அவன் சிங்கத்தை பார்த்திருக்கான். அப்படி எதை கண்டும் அஞ்சாதவனை போல இருக்க வேண்டுங்கிற ஒரு பிக்சரை கொடுக்கிறார். ஒரு நீதிமான் என்பவன் கழுகை போல இருக்கான்னு பைபிள் சொல்லுது. கழுகு பாத்திருக்கீங்களா? கழுகு உயர பறக்கும், 30,000 அடிக்கு மேல பறக்கும். 30,000 அடிக்கு மேல கழுகு பறக்குது. இன்னொரு பறவை எதிர்த்தாப்புல பறந்து வந்துச்சுன்னா அது காக்காய குருவி கிடையாது, இன்னொரு கழுகு பறந்துருக்கும். கழுகு குறித்த ஒரு காரியம், மேகங்கள் மழை பெய்யுதுன்னா நனைஞ்சுக்கிட்டு ஓடாது, அப்படி மேகத்துக்கு மேல போயிடும். ஒரு கழுகு பாம்பை பார்க்கும் பொழுது கழுகு பயந்து ஓடாது, பாம்பு பயந்து ஓடும். பாம்பு பொந்துக்குள்ள ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கும். இன்னைக்கு விசுவாசிகள் பிசாசை பார்த்து இவங்க பயந்து நடுக்கிறாங்க. உங்களை பார்த்து பிசாசு ஓடணும், நீங்க கழுகு அவன் பாம்பு. ஏன் பிக்சர் இப்படி கொடுக்கிறார்? அப்ப அந்த உயரத்துக்கு போக வேண்டும் என்றால் எண்ணம், சிந்தை, தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய சிந்தைகள் உங்களுடைய சிந்தைகளாக இந்த சிந்தைகளாக மாற ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கை எண்ணத்துக்கு ஏற்றவத்தில் மாற ஆரம்பிக்கும்.